ஹாய் கைஸ், இன்றைக்கும் ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. இது என்ன ரெசிபின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சப்பாத்தி சுடணுமோ எத்தனை தோசை சுடணுமோங்க. என்னன்னு பார்த்துருவோமா? அதுக்கு பவுலில் கொஞ்சமாக கேர்டு எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் இந்த பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குனதும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணி குக் பண்ணிடலாம். கடலை மாவுலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா நம்ம கிரேவியோட பேஸ் ரெடி ஆகிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதில் மஷ்ரூமும் போட்டுக்கலாம், பன்னீரும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுருக்கலாம். நான் இன்றைக்கி பன்னீரை கிரேட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்ம பன்னீர் கீமா ரெடிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.